ஹாய் வியூவர்ஸ், உங்க லேப்டாப்ல 100% டிஸ்க் யூசேஜ் இஷ்யூ இருக்கா? அதனால லேப்டாப் ரொம்ப லேகிங்கா இருக்கா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நான் இதை 4 ஸ்டெப்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ எந்த ஸ்டெப்ஸும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டெப் 1 என்ன பண்றோம்னா, ஸ்டார்ட் பட்டன் ரைட் கிளிக் பண்ணி ரன் கிளிக் பண்ணுங்க. அதுல services.msc அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் வந்து காமிக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு sysmain அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்கும். அது எங்க இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே, அதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணோம். ஸோ டிசேபிள் பண்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஸ்டார்ட் அப் டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிராப் டவுன்ல டிசேபிள்டு அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அகைன் திஸ் sysmain வந்து ரன்னிங்ல இருக்கும். ஸோ அகைன் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ இதுதான் ஸ்டெப் 1. ஓகே, ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, அகைன் இதை ஸ்க்ரோல் அப் பண்ணுங்க. அங்க கனெக்டட் டிவைஸ் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். அதையும் நம்ம டிசேபிள் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணும். ஸோ அந்த சர்வீஸ் மேல ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஸ்டார்ட் அப் டைப் வந்து டிசேபிள்னு செட் பண்ணிட்டு அப்ளை ஓகே கொடுத்துருங்க. ஸோ இன்கேஸ் அந்த சர்வீஸ் ரன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா ரைட் கிளிக் பண்ணி ஸ்டாப் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ஸ்டெப் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டெப் 3 என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களோட பிசி சி டிரைவ் போங்க. அதாவது திஸ் பிசி ஓபன் பண்ணிட்டு சி டிரைவ் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. அங்க டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆப்டிமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதுல சி டிரைவ் மேல வச்சுட்டு கீழே பாத்தீங்கன்னா ஷெட்யூல்டு ஆப்டிமைசேஷன் வந்து ஆன்ல இருக்கும். அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணும். ஸோ சேஞ்ச் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு மேல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை அன்டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து ஷெட்யூல்டு ஆப்டிமைசேஷன் வந்து ஆஃப்ல ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ ஸ்டெப் 3யும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் ஸ்டெப் 4. ஸ்டெப் 4ல என்ன பண்ண போறோம்னா, டாஸ்க் பார் ரைட் கிளிக் பண்ணிட்டு டாஸ்க் மேனேஜர் போங்க. ஸோ அதை மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற டேப் போங்க. ஸோ இதுல உங்க மிஷின் பூட் ஆகும்போது என்னென்ன அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் ஆக வேணாம், எனக்கு நானே ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேன்வா, அப்புறம் ஸ்பாட்டிஃபை, பவர் ஐஎஸ்ஓ, ஸ்கைப். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க டிசேபிள் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒன்ஸ் மெஷின் பூட் ஆனதுக்கு அப்புறமேல நீங்க அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து கரெக்ட் டைம் வந்து சேரும். உங்களுக்கு எல்லா டெக்னிக்கல் வீடியோஸும் அவைலபிளா கிடைக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே டிசேபிள் ஆயிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, 4 ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மிஷினை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்பதான் இந்த நம்ம பண்ணியிருக்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எஃபெக்ட் ஆகும். ரீஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ 100% டிஸ்க் யூசேஜ் இஷ்யூ வந்து வரவே வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.